ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கலிஸ் கிரியேஷன். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது தமிழ் புத்தாண்டோட செலிப்ரேஷன் வீடியோ தான். அதுக்கு முன்னே நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தானே அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னே எல்லாருக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புத்தாண்டு அன்னைக்கு காலையில் நம்ம கனி காணுதல்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதுக்கு ஒரு நாள் மின்னியை இது எல்லாமே நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஒரு பிளேட்டில் பார்த்திங்கன்னா முகம் பார்க்குற கண்ணாடி, ஒரு குட்டியாக இருக்கக்கூடிய கிருஷ்ணர் இல்லை கிருஷ்ணர் பொம்மை நீங்கள் வைக்கலாம். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நகை வைக்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா காசு வைக்கலாம். அந்த காசு கூட சில்லறை காசும் சேர்த்து வைங்க. அதே மாதிரி வெத்தலை பாக்கு வைங்க, கொட்டை பாக்கு, மஞ்சள் கிழங்கு நம்ம வச்சுருக்கோம். அதுக்கு மேலே முக்கணி வைக்கணும், வாழைப்பழம், மாம்பழம், பலாப்பழம். ஸோ உங்களுக்கு முக்கணியில் ஏதாச்சும் ஒன்று கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பழங்கள் நீங்கள் வைக்கலாம். ஒரு ஆட் நம்பரில் வைக்கணும். 5, 7, 3 அந்த மாதிரி கணக்கில் வைக்கணும். ஒரு செட் வளையல் வச்சுருக்கேன். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தங்க நகைகள்லாம் வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு பிளேட்டில் வச்சு அரேஞ்ச் பண்ணி நம்மளோட பெட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சைட் டேபிளில் வச்சிடணும். இல்லை நம்ம எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு நம்ம இந்த கனி தான் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்படியே கொண்டு போயிட்டு நம்ம சாமி அறையில் வச்சுட்டு நம்மளோட டேவை ஸ்டார்ட் பண்ணணும். நம்மளுக்கு எது மங்களகரமாக இருக்கோ அது எல்லாமே நீங்கள் அந்த கனி காணுதலில் வச்சு பார்க்கலாம். இதுதான் ஃபஸ்ட்டு டே. நாளைக்கு பண்டிகை அப்படின்னா இன்றைக்கி நம்ம அதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு காணணும். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா கோலத்தோட ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் இன்றைக்கி என்னோடய அவுட்புட் பார்த்திங்கன்னா இந்த பிங்க் அண்ட் க்ரீன் காம்பினேஷன் இருக்கக்கூடிய சாரீ தான். அதுக்கேற்ற மாதிரியே க்ரீன் கலரில் வளையல் அண்ட் இந்த கோல்ட் ஜுவல்லரி ஹேங்கிங்ஸை நான் போட போகிறேன். அண்ட் இந்த க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய மணி. இப்படி தான் என்னோடய டே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ என்னென்னலாம் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட வீட்டில் மார்னிங் இருக்கக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் வேலை நான் முடிச்சுட்டு தான் நான் அடுத்தது ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் ஒரு பிளாக் காஃபியோட நல்லா எனர்ஜெட்டிக்காக ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ லாஸ்ட் நைட் 10:30க்கு வச்சேன் இந்த மெஹந்தி. பட் நல்லாவே கலர் பிடிச்சிருக்கு, பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இன்றைக்கி ஸ்பெஷல் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் செய்ய போகிறேன். கூடவே பைத்தம்பருப்பு பாயசம், இந்த சிறு பருப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் நான் செய்ய போகிறேன். ஸோ நம்ம வீட்டில் டயட் ஃபுட் இருக்கிறதால கொஞ்சம் கம்மியாக தான் இந்த விஷயங்களெல்லாம் பண்ணுவோம். அதனால் வடை, பாயசம், அந்த மாதிரி சாதம், சாம்பார், பொரியல் நான் செய்யலை. ஸோ அதனால் லைட்டாக இருக்கட்டும்னுக்காக இதை தான் நான் செஞ்சேன். அண்ட் சிறுபருப்பு பாயசம் இந்த ஒரு பாத்திரத்தில் தான் நான் செய்ய போகிறேன். இது அம்மா எனக்கு இந்த ஃபெஸ்டிவலுக்காக வாங்கி கொடுத்தாங்க. இது அடுக்கு செட்டின்னு நம்ம சொல்லலாம். இந்த பாத்திரத்தில் தான் நான் ஸ்பெஷலாக செய்யலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். கூடவே மார்னிங் நம்ம என்ன பண்ணலாம்னா பூஜை அறையில் வைக்கிறதுக்காக இந்த கல் உப்பும் மஞ்சள் பொடியும் இன்றைக்கி அப்படின்னா பண்டிகை இருக்குது இல்லைங்களா, அந்த தமிழ் புத்தாண்டு அன்றைக்கே நீங்கள் வாங்குறது ரொம்ப நல்லது, மங்களகரமான விஷயம். உங்கள் வீட்டில் ஆல்ரெடி இருந்தாலும் நம்ம கல் உப்பும் மஞ்சள் பொடியும் அன்றைக்கி புதுசாக வாங்கி வைக்கிறது. கூடவே உங்ககிட்ட என்ன தானியங்கள் இருக்கோ எல்லா தானியமே வைக்கலாம். நான் ஒரு 4 கப்பில் நான் பிரிக்காமல் ஓப்பன் பண்ணாமல் வச்சுருந்த பேக்லேருந்து எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம சாமி அறையில் வைக்க போகிறோம். இந்த பூ எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நாள் மின்னியை மார்க்கெட்டில் வாங்கி நம்மளே கையில் கட்டினது, ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் இந்த ஒரு குட்டி குட்டியான மனையும் அம்மா தான் வாங்கி கொடுத்தாங்க. அவங்க வீட்டுக்கு அவங்க வாங்கினாங்க. கூடவே எனக்கும் என்னோட சிஸ்டருக்கும் வாங்கி கொடுத்துருக்காங்க. நான் நம்ம வீட்டில் வச்சுருக்கிற இந்த விளக்குக்கு கீழே இந்த மனையை வச்சுருக்கேன். அப்புறமா சேஞ்ச் எங்கன்னா வேணும்னா பண்ணி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இப்போதைக்கு வச்சுருக்கேன். ரொம்ப அழகாக இருந்தது, கொஞ்சம் லிஃப்ட் பண்ண மாதிரியும் இருந்தது. கோலம் போட்டேன். பட் வீட்டுக்குள்ளே எல்லாமே அந்த ஷெல்ஃபில் வைக்கணுன்றதுக்காக ரொம்பவே குட்டியான கோலம் தான். ஸோ ஒரு கிருஷ்ணர் இருக்கிற மாதிரி இலைக்குள்ளே இருக்கிற மாதிரி குட்டியாக ஒரு கோலம் போட்டு அந்த ஷெல்ஃபு மேலேயே நான் எல்லாமே வச்சுட்டேன். அதனால் கீழே கோலம் போட்டுக்கலாம். மேலே ஒரு குட்டியான கோலம் போட்டாச்சு. கீழவும் பார்த்திங்கன்னா இந்த தூங்கா விளக்குன்னு சொல்லுவாங்களே, இந்த தொங்கிட்டு இருக்கும்ல விளக்கு, அந்த மாதிரி ஒரு விளக்கு பேட்டர்னில் போடலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போட்டிருக்கேன்.
பூஜை அறையில் என்னென்ன வேலை இருந்துச்சோ அதெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டேன். இப்போ வந்து மறுபடியும் சமையல் அறையில் வந்து இந்த தாளிப்பெல்லாம் ரெடி பண்ணணும். ஸோ அதே மாதிரி நம்ம வெண்பொங்கலுக்கு குக்கரில் வந்து பருப்பு சாதம்லாம் வச்சுருந்தால எந்த மாதிரி இருக்குன்னு தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த தாளிப்பு ரெடி பண்ணிட்டோம்னா கம்ப்ளீட்டாக நம்மளோட வேலை ரெடி ஆகிடும், பிரசாதமும் ரெடி ஆகிடும். தாளிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நெய் விட்டுருக்கேன், கூடவே வந்து உணர்ந்த திராட்சை சேர்த்துட்டு அப்புறம் வந்து பாதாம் தான் சேர்த்துருக்கேன். என் வீட்டில் வந்து கொஞ்சம் கேஷ்யூஸ் வந்து கம்மி தான். கேஷ்யூ பதிலாக வந்து நாங்கள் ஆல்மண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ அந்த பாதாம் வந்து நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி நான் வந்து நெய்யில் நல்லா வறுத்து ஆட் பண்ணிக்க போகிறேன். அதே நம்ம பேனில் வந்து ஃப்ரையிங் பேனில் வந்து வெண்பொங்கலுக்கும் வந்து தாளிப்பு ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சமாக நெய் விட்டு அது கூட சீரகம் சேர்த்து மிளகு சேர்த்து திருவி வச்சுருக்கிற இஞ்சி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இளன் சூட்டில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கி விட்டுட்டு வறுத்துடணும். அந்த கருவேப்பிலையும் சேர்த்து கொத்தமல்லி ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்துருக்கேன், கூடவே வந்து கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து நம்ம வந்து தாளிப்புக்கு வந்து அந்த வெண்பொங்கலுக்கு சேர்த்துனோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டுமே ரெடி. நம்ம இப்போ வந்து ஒரு குட்டியான பவுலில் எடுத்துகிட்டு நம்ம சாமிக்கிட்ட வச்சோம்னா முடிஞ்சிச்சு நம்மளோட வேலை. ஸோ எல்லா வேலையுமே சாமி அறையில் எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு. அதே மாதிரி கிச்சன் வேலை முடிஞ்சோடனே கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் நான் பண்ண பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா பாயில் வெஜிடேபிள், அதே மாதிரி முள்ளங்கி வந்து நம்ம தனியாக தான் வேக வச்சு எடுத்துருக்கணும், சப்பாத்தி, வெண்பொங்கல், அப்புறம் வந்து சிறுபருப்பு பாயசம், இதுதான் வந்து ரெடியாக இருக்கிறது. இப்போ வந்து நம்ம விளக்கெல்லாம் நீட்டாக அழகாக ஏற்றியாச்சு. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம இந்த கனி காணுதலில் வைக்கக்கூடிய எல்லா மங்களகரமான விஷயம் வந்து நம்மளுக்கு ஆண்டாண்டு நல்லா பெருகட்டோன்ற ஒரு விஷயத்துக்காக தான் இது எல்லாமே நம்ம அரேஞ்ச் பண்ணி காலையில் எந்திரிச்சு நம்ம அதை பார்க்குறோம். அது கூடவே வந்து நம்ம வீட்டில் வந்து எப்பயுமே வந்து ஒரு சாப்பாட்டுக்காகட்டும் இல்லை வந்து அந்த தானிய வகைகள் அந்த எந்த விஷயமே குறையாமல் நல்லாவே இருக்கணும் என்ற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த உப்பு, தானியம், அப்புறம் மஞ்சள் இது எல்லாமே வைக்கிறோம். ஸோ பூஜை எல்லாம் முடித்த பிறகு லன்ச் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. பலாப்பழம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம்ல, ஸோ அதுவும் நல்லா கூடவே வச்சு இந்த சிறுபருப்பு பாயசம், வெண்பொங்கல், அதே மாதிரி சப்பாத்தி. பாய் பாய், டேக் கேர்.